செங்கோல் மீடியா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தினசரி தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி ஆகும். ஏன்னா அனல் பறந்து கொண்டு இருக்கின்ற அந்த பிரச்சாரம் வெல்லப்போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு இடையில் இந்த பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியது எதனால பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களுடைய வருகையால் தான். ஓகேங்களா, இன்றைக்கி விஜய் தொடர்ந்து எல்லா மீட்டிங்லையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சார். கிட்டத்தட்ட 35 இடங்களுக்கு மேலே பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி பெறப்பட்டும். சரிங்களா, முதல்ல காவல்துறையினர் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னார். அப்புறம் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் பயணம் செய்ய முடியல, பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ டிரைவர் ரூட் மாறி போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக நடந்த மாதிரி தான் தெரியல. திட்டமிட்டே ஏதோ ஒரு செயலை மறைமுகமாக வச்சு 35 இடங்களில் அனுமதி பெற்று 7 இடங்களில் மட்டுமே தான் கேம்பெயின் பண்ணியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எவ்வளோ வழிகளை தாங்கி கொண்டு தெரியுமா நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்லிட்டு. அப்படி என்ன சார் வழிகள் மற்ற வணக்கம். அதாவது பிரசாத், ஏற்கனவே உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாலிட்ரிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸை உள்ள வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எதிரியை ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த காலகட்டம்லாம் மலையேறிடுச்சு. இப்போல்லாம் எதிரியை நேரடியாக யாரும் அட்டாக் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக எல்லாருமே பின்னாடி அதுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு தான் எதிரிகளை இப்போ அட்டாக் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம அரசியல் என்பதே சூழ்ச்சி தான். நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருந்தாருங்களே, அவரை பேசிக்கலி ஒரு பாக்ஸர். அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பாக்ஸர். அவர் ஒரு பாக்ஸர். அவரை போன உடனே என்ன பண்றான், அட்லீஸ்ட் டெண்டான், அதாவது காலுக்கு கீழே பேக் சைடில் ஒரு டெண்டான் ஒன்று வரும். நரம்பு அதாவது ஒரு நரம்புங்கிறத விட அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெண்டான்னா தசைநார் கற்றை. அந்த அக்லீஸ் டெண்டானை கட் பண்ணுறோம். அக்லீஸ் டெண்டானை கட் பண்ணிட்டா உங்களால் நடக்க முடியாது. அந்த கால் இப்படி இருக்கிற கால் இப்படி ஃப்ளக்ஸ் ஆகாது, அப்படியே தொங்கிடும். ஸோ பாட்டம் காலி ஆயிடுச்சுன்னா உங்களால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், எந்த ஒரு வீரராலும் எதிர்த்து அடிக்க முடியாது, சக்தி நிற்க முடியாது. முதல்ல என்ன தானே நீங்கள் அடிப்பீங்க, நிற்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அண்ணனை கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த மாதிரி இதான் சூழ்ச்சி. ஸோ நீங்கள் எவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவராக இருந்தாலும் அவங்கள நான் உன்னை அடிப்பேன், நீ கத்தனைனா அதுக்கு நீ கத்துறதுக்கு நீ தேவையில்லாம கத்துற மாதிரியும் இல்ல யாருக்காகவோ கத்துற மாதிரியும் என்னென்னவோ விளைவுகளை ஏற்படுறது கத்துற மாதிரியும் பொய்யா கத்துற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு 10 நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருப்பேன். நான் அடிப்பேன், நீ கத்தக்கூடாது. கத்தனைனா அதுக்கு அதை பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒரு 10 நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செட் பண்றவங்க யாரு சார்? திமுக தான், பெண் நிறுவனம் தான். என்ன இப்படி புதுசா கேக்குறீங்க? ஆனா ஒரு திமுக எதிர்த்து பிரச்சாரம் செய்யற மாதிரியே தெரியலையே. அவரு ஆரம்பிக்கிறதே சொல்லிட்டாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு அவர் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரோ அன்னைக்கு அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அரசியல்வாதியா அவங்க படம் தப்பு அவர் நேரடியா ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியல, அவருக்கு அரசியல் தெரியல. அட்டாக் பண்ணலாம், ஆனால் எடுக்கும் போதே எனக்கும் திமுகவும் தான் அப்படின்னு பிரச்சனை கிரியேட் பண்ணும்போது அவங்க யோசிக்கிறாங்க, சார் ரைட் ஓகே, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ சப்போர்ட் இருக்கு, மணி பவரு, மேன் பவரு, இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. பிரிச்சு அவருக்கான எல்லா பவர்ஸ் ஒரு பவரோட கிடையாது. ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது, படைப்பலம் இருக்கணும், பாசமா இருக்கக்கூடிய ஆட்கள், எது நடந்தாலும் விட்டுட்டு போகாத ஆட்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கணும். இந்த பாசமா இருக்கிறவங்க எல்லாருமே எது நடந்தாலும் விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 4 நாளைக்கு எடுத்துட்டு விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. இப்ப யாரும் உடன்கட்டை ஏறிறதெல்லாம் கிடையாது. நீதிமன்றம் செல்லக்கூடிய. ஸோ இதையே அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல பிரிக்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட்லாம் உட்கார வச்சு அனலைஸ் பண்றாங்க. சைக்காலஜி படிச்சவங்களெல்லாம் கூட வச்சிருக்காங்க திமுக காரங்க.
சைக்காலஜி படித்தவனுக்கும் அரசியல் கட்சிக்கு என்னடா சம்பந்தம் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி எப்படி செட் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு அர்த்தம். இவங்க நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இவங்க 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 என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மக்கள் பேசணும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மக்கள் செய்யணும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மக்கள் பார்க்கணும். இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது யாரு? பெண் நிறுவனம். இவங்களுக்கு இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? யாரு? உளவுத்துறை ஐஜி. ஸோ அதனால தான் இது மாத்திட்டாங்களா அவரை? உளவுத்துறை ஐஜி அப்புறம் என்ன பண்றாரு? இவங்க செட் பண்ணி கொடுத்த நெரேட்டிவை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது அவரே தான். யார் எதை பார்க்கணும், எந்த டிவியை பார்க்கணும், எதை கேட்கணும், எந்த விஷயம் அவங்க பிரெயினுக்குள்ள போகணும், எது போகக்கூடாது, எதையெல்லாம் கட் ஆஃப் பண்ணணும், எதையெல்லாம் பெருசு பண்ணணும், எதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொன்னாங்கல்ல, என்ன பெருசா பண்ணுறாங்க? போற போக்குல ஒரு 4 பேரை கற்பழிச்சான், கொஞ்சம் கஞ்சா சாப்பிட்டான், அவ்வளவுதானே. இது ஒரு பெரிய கதையான்னு கேட்கல. அப்படி போற போக்குல அதை இடிச்சிட்டு அங்க கை காலெல்லாம் உடனே தொங்கி இருக்குது. ஒண்ணு இல்ல தடவை கொடுத்துட்டு போற கதை இது. ஒரு குற்றம் செய்து குற்றமே இல்லாத மாதிரி சர்வசாதாரணமா என்ன ஒரு கற்பழிப்புலாம் ஒரு பிரச்சனையா? எல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து மேடையில கற்பழிப்பு ஒரு பிரச்சனையா? கஞ்சா விற்கிறது ஒரு பிரச்சனையா? அப்படிதான் பேசுறாங்க சார் இன்னைக்கு. அதை கேட்டுக்கொண்டு மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இதை வந்து இப்படி சாதாரணமாக கற்பழிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, கஞ்சா குடிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு மக்களுக்கு இந்த மனநிலையை உருவாக்கியது யார்? உளவுத்துறை. தமிழ்நாடு அரசு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய உளவுத்துறை இந்த வேலையை பார்க்கும். ஸோ உளவுத்துறையுடைய ஐஜியும் நேற்று மாற்றி இருக்கிறாங்க. அதனால தான் அவரை மாற்றினாங்க. அவரை மாற்றினதுக்கு ஒரு வாய் திறந்தாரா? திறக்கலையே. திறக்க மாட்டார். இவ்வளோ காலம் குதிச்சார்ல, இப்போ குதிக்க மாட்டார். ஓ, இப்போதான் பாதிப்பு வந்திருக்கு, அட்டாக் ஆகியிருக்காரோ? உண்மையிலே இப்போதான் ரியல் அட்டாக்கே ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ. ஏன்னா இந்த 3 நாள் 4 நாள் தானே மக்கள் கிட்ட போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மக்கள் மண்டையில எதை போடுறோமோ அது நிற்கும். பெல்லாம் அடிக்குது பாருங்க. இப்போ கரெக்டா எதை போடணுமோ அதை வந்து கரெக்டா போடுவாங்க மக்கள் மண்டையில. மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது கடைசி நேரத்தில் கரெக்டா போய் சேரும். அதனால மக்கள் என்ன கரெக்டா திமுகவை காலி பண்ணிட்டு ஏடிஎம்கேவை பண்ணாங்க. அப்ப டிவிகே நிலைமை என்ன சார்? டிவிகே நிலைமைனா டிவிகே வந்து அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அக்னி பச்சை மேற்கொண்டிருக்கிறாரு, ஒரு சிறந்த ஆளும். ஏங்க அவர் வந்து நீங்க வந்து இங்க பாருங்க, அவர் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோங்க, ஃப்ரம் தி வெரி பிகினிங் அவருக்கு வந்து மக்களுக்கு எதையாவது செய்யணும். அவருடைய நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது இல்ல. கடைசி ஒரு 10 வருஷத்துல அவர் வந்து எடுத்த எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன வச்சு பண்ணணும், மக்கள் வந்து ரொம்ப அதுக்கான தகுதி அவர் வளர்த்துருக்கணும். இன்னொன்று, இந்த மக்கள் வந்து இவர் ஏதாவது பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில இவரை பார்த்தாலே அழுகுறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு மேல வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போறதுக்கே வராங்க. ஆமா, இன்னைக்கு சுமார் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வருவதாக தகவல் இது வரைக்கும். ஓட்டு போறதுக்கே வராங்க. இவ்வளவு தூரம் செலவு பண்ணி 50,000 60,000 செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வராங்க, வந்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ அவருக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஆதரவு அதிகமா இருந்தது மட்டுமே தான் அவருடைய ஃபெயிலியருக்கு காரணம். அது ஒருவேளை சரியா நிர்வகிக்க தெரியலையோ, மக்கள் நிர்வகிக்கணும் அப்படின்னா அவருக்கு சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கணும் கூட. ஆமா, அவரை தவிர கலைஞருக்கு கூட வந்து சண்முகநாதன் இருந்தார். அவர் வந்து அவரை தாண்டி தான் நீங்க கலைஞர்கிட்ட போக முடியும். இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு சிலர் போயிட்டு அவரை தவறா வழி நடத்திட்டு இருக்காங்க. தப்பா, அதாவது விவரம் தெரியாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அரைக்குறையா கத்துக்கிட்டு போனவங்க, அந்த முழுசா தெரிஞ்சுக்காதவங்க. இவருடைய பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு தெரியுமானா தெரியல. அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனையோட பேசிக் எங்கன்னா அவங்களால மேல சிக்கல தான மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது பிரச்சனையால ஃபேஸ் பண்றது ஒண்ணு, பிரச்சனையை வேறு விதமா பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது வேற. பிரச்சனையை ஒண்ணுமே பண்ணாம அமைதியை விட்டா தானாவே சரியாயிரும், அது வேற. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் ஃபேஸிங் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து புக்ல எழுதி வச்சு படிக்கிற ப்ராப்ளம் ஃபேஸிங் மட்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாரும் படிச்சிருப்பான்.
ஆமாம். ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு படிச்சிருப்பான் அதை. ஸோ நீங்கள் வந்து ஒரு குருவை எதிர்த்து ஒருத்தவங்க சண்டை போடுறான் அப்படின்னா குருவுக்கு தெரியாத வித்தை ஏதாவது இவங்ககிட்ட இருக்கணும். அப்போதான் இவன் குருவை வந்து ஜெயிக்க முடியும். ஆமாம். இப்போ எங்கள் குருநாதர் ஒரு நேரம் ஒரு தடவை கேட்டார், குரு சரிங்க 10 ஒரு கடையிலையும் பண்ணலாம், சரிங்க 10 7 கடையிலையும் பண்ணலான்னு. என்னடா கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. மறுநாள் வந்தார், உன்னால எனக்கு நேற்று தூக்கமே போச்சுடா அப்படின்னாரு. என்ன குரு அப்படின்னு. இல்லடா நீ சொன்ன உடனே போயிட்டு நான் நைட்டு எடுத்து வச்சேன்டா 6 மணிக்கு, கொண்டாடி வந்து ஒரே திட்டுறா. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட்லாம் உட்காந்து பார்த்தேன், நீ சொன்னது கரெக்டா, சரிங்க ஒரு கட்டையிலும் பண்ணலாம் 7 கட்டையிலும் பண்ணலாம்டா அப்படின்னாரு. குருவுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கற்று வச்சிருந்தா மட்டும்தான் குருவை நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். திமுகவை எப்படி கையாள்வதுன்னு தெரியாமல் ஒரு காலத்தில் இறங்கிட்டாரோ, தெரியாமல் வார்த்தைகள் விட்டுட்டாரோ. நாட் ஓன்லி திமுகங்க, அவர் அதிமுகவுக்கு எதிராக இதை பண்ணியிருந்தாலும் அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. அது இயல்பு இல்லை, அரசியல் குணம் இல்லை. அரசியல் குணம் அப்படிங்கிறது இல்லை, இது அரசியல் குணம் இல்லை. அடிப்படையில் தனி மனிதனுடைய குணமே இதுதான். யாரு ஒரு எதிர்த்தாலும் அவனை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம திட்டமிடாம. அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே இவங்க அடிப்படையில சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வரணும். என்னன்னா அரசியல்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமல் ஒரு ஐபிஎஸ்ஸா வேலை பார்த்துட்டு அப்படியே அந்த முறுக்கோடு வந்து எடப்பாடியை தீர்த்திரமும் பாத்திரம் அப்படி இப்படின்னு சொன்ன அண்ணாமலையே என்ன பண்ணாரு, திருப்பியும் போனாரு, 6 மாசம் அரசியல் படிச்சாரு, வந்தாரு. இப்ப வந்த உடனே எடப்பாடி கூட கை எடுத்துட்டு வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எடப்பாடியும் அண்ணாமலை வாழ்கன்றாரு, இவரும் எடப்பாடி வாழ்கன்றாரு. அரசியல் படிச்ச பிறகு வந்த ஞானம். இந்த ஞானம் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா போன தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடிச்சிருக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா இதே விஷயத்தை தான் விஜயும் பண்றாரு. இவருக்கு நல்ல மனசு இருந்தா மட்டும் பத்தாது, அடிப்படையில் அரசியல் தெரியும். இந்த அடிப்படை அரசியல் தெளிவா தெரிஞ்சவர் யாருன்னா சீமான். அதனால்தான் அவர் அப்படியே டெவலப் ஆகிட்டே போறாரு. ஆமா, நீ 15 வருடம் ஆகியும் வந்து வெற்றியோ தோல்வியோ அவருக்கு தெரியும், அவருக்கு தெளிவா தெரியும் அரசியல்வாதிகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும். மிகப்பெரிய ஒரு மாற்று தலைவராக தமிழகம் எதிர்பார்த்த தலைவராக எதிர்காலத்தில் வருவாங்கன்னா முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, அவங்க மாமா, அவருடைய பொண்ணு தான் கயல்விழி. கயல்விழி தானே அந்த அம்மா பேரு. அவங்க வந்து அவருடைய பொண்ணு, அவருடைய பொண்ணு காளிமுத்து அவருடைய பொண்ணு. காளிமுத்து வந்து அழகாக கற்றுக் கொடுப்பாரு. இப்போ இது ரைட்டு, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, உன்னுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அழகமாக சேர்த்துரு. சீமானுக்கு தெளிவாக தெரியும் 20 வருஷத்துக்கு குறையாமாவும் அடுத்த தலைமுறை கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்து அவங்க வெளியில வந்து நமக்கு ஓட்டு போட்டு நமக்காக அவங்க கேம்பெயின் பண்றதுக்கு 20 வருஷம் ஆகுன்றது நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவர் இதை செய்யறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் உசுப்பேற்றதுக்காக மக்களை நான் உங்களுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், போறேன் வரேன், எனக்கு நீங்க எதனா பாய்சன் கொடுத்துருங்க, செத்து கூட போறேன் அப்படின்லாம் சொல்றதுக்காக மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தன் வழி தன் வசப்படுத்துறாரு. ஒரு நாம் தமிழர் ஓட்டு கூட சிந்தாம செதறாம கரெக்டா அவருக்கு போயிடும். இந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட விஜய் ஃபேக்டர்ஸ் வந்த பிறகும் ஒரு நாம் தமிழர் ஓட்டு கூட குறையவே குறையாது. நம்ம முதல்ல கூட நினைச்சோம் நாம் தமிழருக்கு குறையும், அதெல்லாம் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் நாம் தமிழருடைய ஓட்டு, அதாவது நாம் தமிழில் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து யாருமே வெளியில் வரல. பட் இருந்தாலும் நாம் தமிழருக்கு போக புதியதாக செல்லக்கூடிய இளைஞர்களை திசை மாற்றி மடை மாற்றி செல்வதற்காக இந்த விஜய் ஃபேக்டர் வந்து உள்ள கிடையாதுங்க. நீங்க வந்து உள்ள அந்த ஃபயரோட இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்க என்ன பண்ணாலும் வெளியே வரவே மாட்டாங்க. ஒரு கம்யூனிஸ்டுக்கார கட்சி மாறினான்னு இது வரல இருக்குல்ல, பார்த்துக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வேணா இன்னைக்கு வேற வழி இல்லையே, நம்ம இந்த சனினா கூட இருந்தாவணுமேங்கிறதுக்காக போய் அங்க ஒட்டின்னு இருப்பான். ஆனால் அவனுக்கு உள்ள ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஃபயரு சாகிறவரெல்லாம் அவனை விட்டு போக நிச்சயமா. அதாவது இப்பவும் அதுதான் சொல்றேன்,
ஏற்கனவே இருக்கு நாம் தமிழர்களுடைய தோழர்கள் யாரும் வெளியில வரல, அப்போ வரவும் மாட்டாங்க கண்டிப்பா எக்காலத்துலயும். பட் ஆனா புதியதாக காளியம்மாள் ஒரு ஆளு சொல்லுவாங்க, காளியம்மாள் ஏற்கனவே ஏடிஎம்கேல வந்தவங்க காணாம போயிட்டாங்க. அது ஒரு ஃபேக்ட், அது தனி ஃபேக்ட். அது வந்து சொல்ல போனா அங்க இருந்து வந்தவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க கொள்கையால வரல, கொள்கை அத பேசிக்ல இருந்து வரல, பேசிக்ல இருந்து வந்தவங்க போக மாட்டாங்க. ஸோ குறிப்பா விஜய் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகமாக பலமான பகுதிகளில் விஜய் இப்போ ஓட்டிடுறாரு. காங்கிரஸுடைய துணையோடு தான் இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாமா? ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்டாலின் கூட ஒன்றாவே இணையில, ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் செய்யல, தனியாகவே வந்தார். ஸ்டாலினுடைய பெயரை கூட உச்சரிக்கல அவருடைய கேம்பெயின் டைமில். கடைசியில சொன்னாரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ்காரங்க யாரும் டிஎம்கே ஓட்டே போட மாட்டாங்க, டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நிலைமை இருக்குது. இப்ப இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல டிவிக்கே கடந்து வந்த பாதைகள், அவரு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு பாதையை கடந்து வந்திருக்காரு. ஆனால் இது அவருக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கும். இது வந்து அவர் வந்து நியாயமா கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் தான். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிட முடியாது, ஓவர் நைட்டில் தமிழ்நாட்டை மாற்றிட முடியாது. இந்த ராத்திரிக்கே நான் வந்து நாளைக்கே நான் வந்து தமிழ்நாட்டை மாற்றிடுவேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா அவங்க வந்து அதாவது இன்று கூட சார் டிவிகேவுடைய அனுகமை எல்லாருமே முதல்வர் ஆயிடுவார் விஜய் என்கின்ற அந்த ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதாவதுங்க அவங்க எப்பவுமே வந்து they are not giving some suggestion to do this அப்படிங்கிற மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இது சினிமாவுடைய பேசிக் நாம்ஸ். ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு ஹீரோவோ, ஒரு ஹீரோயினோ, ஹீரோயின்னா நல்ல பீக்கில் இருக்கிற ஹீரோயின், ஒரு பீக்கில் இருக்கிற காமெடியனோ, ஒரு பீக்கில் இருக்கிற டைரக்டரோ, மற்றவங்க யாருக்கிட்டையுமே they are not giving some suggestion. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா கேட்க மாட்டாங்க. இதை பண்ணியா, இதை செய்யா, அப்படி அவங்க ஆர்டர் போட்டே பழக்கப்பட்டவங்க. ஓகே, சஜஷன்ன்ற வேலையே இருக்காது, ரெக்வஸ்டேஷன் சஜஷனே கிடையாதுங்க. ஒன்லி ஆர்டர் தான், ஃபாலோ தி ஆர்டர் தான். அதே மனோபாவத்தில் தான் இப்போ தேர்தலையும் அவர் அப்போ அவர் அதே அந்த மனோபாவத்தில் தான் வந்தார் அவர். இங்கே நீங்கள் ஆர்டரில் ஜெயிக்க முடியாது, இங்கே ஆர்டர்லேயும் வேலை நடக்காது. இது ஆர்டர்லி கிடையாது, இங்க அப்படி பண்ண முடியாது. அவரு வந்து அந்த ஆர்டருங்கிறது வந்து கெட்டதுக்காகவும் இருக்கலாம், நல்லதுக்காகவும் இருக்கலாம். பட் இவர் வந்து நல்லதுக்காக தான் அந்த ஆர்டரை போட்டார். ஆனால் அந்த ஆர்டரு அங்க போய் வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். என்னங்க சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலங்க. கமலஹாசனுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா பிறந்திருப்பீங்க போன ஜென்மத்துல அப்படின்னு நிறைய பேர் இப்ப நம்மளுடைய பேட்டிகளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இதோட கமலஹாசனுக்கு தம்பியா பிறந்தாரா இல்ல என்ன அவங்க குடும்பத்துல பிறந்தாரா, பேசுறதே புரிய மாட்டேங்குது, என்ன பேசுறாரு அப்படின்னு. விஜய் இப்ப நான் உங்களுக்கு எலாபரேட் பண்றேன். விஜய் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட வரார், இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. இதை யாராவது கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது நம்மளை மாற்றி விட்டுருவாங்களோ, நம்மள ஏதாவது அவங்க ரூட்டு கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால அதை ஆர்டராகவே ஃபாலோ பண்ணுறாரு. யாராவது வந்து நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, எங்க அரசியல் தெரியாதுங்க உங்களுக்கு, அப்படிங்க இப்படிங்க இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாதுங்க, வரக்கூடாதுங்க, எதையாவது பேசி கீசி நம்மளோட இந்த ஃபயரை வந்து காலி பண்ணுவானுங்களோ, நம்மளையும் ஒரு ஆர்டினரி அரசியல்வாதியை ஆக்கிடுவானுங்களோ அப்படிங்கிற பயத்தினால அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆர்டரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். அவர் கிரியேட் பண்ண அந்த என்ன அவர் கிரியேட் பண்ண நரேட்டிவ் என்னவோ அந்த நரேட்டிவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். அவர் கிரியேட் பண்ண ஒரு பேஸை வந்து சரியா தவறானு தெரியாமலே அவர் இல்ல சரி அதாவது என்னன்னா சரி, ஆனால் அதுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு சொல்ல வரேன். அது எங்க அப்ளை ஆகுமோ அங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல, அதனால இவரால் அதை எவாலுவேட் பண்ண முடியல. அதனால ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கல. ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியலன்னா இவர் நினைச்ச விஷயங்கள் ஃபீல்டில் இல்லை. அந்த ஃபீல்டில் ஏன் இல்லைன்னா முதல்ல நீங்கள் போலீஸை வந்து அணுகும் போது அந்த போல்டா எனக்கு இந்த இடம் வேணும், நான் இங்கே போக போகிறேன்,
பாதுகாப்பு அப்படி கேட்கல. அவங்கள்ட்ட போய் எங்க நாங்கள் போகிறோங்க பாதுகாப்பு இப்படி கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கூட்டத்துக்கு தெரியல. அப்போ இனிமேல் நம்ம அடித்து விளையாடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஒரு பெண்களை வந்து எம்ஆர்பி பரீட்சைக்காக தயார் பண்ணுறோம். ஒரு 1500 பெண்களை ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் முதல்ல எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா, இந்த எம்ஆர்எல் மண்டபம்னு ஒரு மண்டபத்தில் தான் வச்சு போனோம். ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம். அப்போ நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், சிம்பிள். முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி செக்யூரிட்டி ரெடி பண்ணும். ஒரு 20 செக்யூரிட்டி ரெடி பண்ணும். அந்த மண்டபத்தை சுற்றி 10 பேர், மண்டபத்துக்கு உள்ள 10 பேர். யாராக இருந்தாலும் கையெழுத்து போட்டு தான் வரணும், கையெழுத்து போட்டு தான் போகணும். வெளியிலேயே 3 இடத்துல செக்யூரிட்டி. வெளியிலேருந்து உள்ளே வரும்போது 3 இடத்துல சைன் போட்டு தான் வரணும், 3 இடத்துல சைன் போட்டு தான் போகணும். நீ பக்கத்து வீடாக இருந்தால் கூட நீங்கள் தான் தங்கி படித்தாகணும். ஒரே ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட இல்லாமல் அந்த வேலையை அழகாக முடித்தோம். ஒரே ஒரு சின்ன ஒரு கல்யாணம், ஒரு 1500 பேர்ன்றது ஒரு கல்யாணம். 3 வேளை சோறு போட்டாங்க. நைட்டில் 12 மணிக்கும் பசங்க வந்து படிக்கும், 1 மணிக்கும் படிக்கும், நர்சஸ் 2 மணிக்கும் படிப்பாங்க. அவ்வளோவும் பண்ணோம். இவ்வளோ செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணோம். அப்போது ஒரு 1500 பேர் ஒரு இடத்துல தங்க வச்சு படிக்க வைக்கிறோம் போதே நாங்கள் இவ்வளோ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு 2-3 லட்சம் பேர் வராங்க. அப்படி எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, ஒன்றும் தேவையில்லை. ஒரு எவ்வளோ செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்குது. அதுதான் சார் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா அதுதான் சொல்ல வரேன். செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் கூட அவங்க வந்து அதை தெரிந்து கொள்ளலன்னு. ஆமாம், எனக்கு ஒரு 1000 கூட தெரிந்து கொள்ளலாம். எல்லா ஏரியாலையுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கு தனியாக அந்த ரிட்டையர்டு இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அழகாக வந்து பேசிட்டு எனக்கு மட்டும் பாடி கார்டு இருந்தால் போதுமா, ஒரு 1000 பேர் கரெக்டாக உள்ளே இறக்கி விட்டு எல்லா கையிலையும் கேமராஸ் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சால் இவன் உள்ளே வருவானா, செந்தில் பாலாஜி உள்ளே வருவானா, ஆள் அனுப்புவானா, ஒன்று மேலே ஒன்று தள்ளி சாவடிப்பானா. இவங்க இன்னமும் அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு தெரியல. வழிகளை ஃபேஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு செயல் திட்டத்துக்கான அந்த சிந்தனையை இவங்க சிந்திக்க துவங்கிய மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மீண்டும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அதை நிர்வகிப்பதற்கான திறமையை அவர்கள் இல்லை. இப்போ என்னன்னா அவங்களுக்கு பேசிக் விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு அவர் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே முதல்லையே செட் பண்ணிடுவோம். எந்தெந்த ஏரியாலாம் போகிறாங்களோ அங்கங்கே 1000 செக்யூரிட்டிஸ் ரெடி பண்ணி இவங்களை அப்படியே ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்துருப்போம். அந்த செயல் திட்டம் அவங்க கையில் இல்லை சார். செயல் திட்டம் இல்லை அவங்க கையில் இன்னைக்கு கூட செயல் திட்டம் இல்லை. செயல் திட்டம் இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஒரு இப்போ நம்ம இதை செய்வோன்றதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க். இது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். அதுதான் தெரியுது. அதனுடைய பிரச்சார பயணத்திலேயே இன்னைக்கு 37 இடத்துல 5-6 இடங்களுக்கு மட்டும் போய் 30 இடங்களை கேன்சல் பண்ணதுக்கான காரணம் வந்து பண்ணா பயம். எங்க அங்கே போனால் திருப்பி ஒரு விபரீதம் நடந்துருமோ இன்னும் கூட இருக்கலாம். அவர்கள் சார்பில் என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னு நமக்கு வேற ஏதோ காரணங்கள் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் இன்னொரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அப்போ அதுக்கான திட்டத்தை அவங்க கையில் சரியா. அதாவது ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அந்த ஏரியா முதல்ல உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் உங்கள் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு. அதுதான் நேற்று லியோனி போய் பாட்டில் அடி வாங்கினாரு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பேசின்னு இருக்கும்போது ஒரு டாம் பாட்டில் எடுத்து. நிச்சயமா திமுக செல்கின்ற இடங்கள் எல்லாம் அடியும் உதவியும் வாங்கி கொண்டு தான் வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள நீங்க போறீங்க. அந்த ஏரியா யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ அரசியலுக்கு வரீங்க, இவ்வளவு பெரிய கூட்டம். அதாவது எம்ஜிஆருக்கே இதை பார்க்கலைங்க. பட் அப்பத்தி இருந்த மக்கள் தொகை வேற. இப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு அதுக்கும் ஈக்குவல் பண்ணியே சொல்றாங்க, மேட்ச் பண்ணி சொல்றாங்க. பல ஏடிஎம்கே பழைய ஆளுங்கள்லாம் சொல்றாங்க எம்ஜிஆருக்கே இந்த கூட்டத்தை பார்க்கலைங்க, இதையும் அதையும் மேட்ச் பண்ணி பார்த்தால்
அந்த மாதிரி 3 மடங்கு அதிகமான கூட்டங்க. 3 மடங்குனா அதுல வந்து ஒரு 5,000 பேர் இருந்தாங்கன்னா இதுல 5,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல வந்து ஒரு 2 லட்சம் பேர்னா இதுல 6 லட்சம் பேர் தானே வரணும். இதுல எப்படி 10 லட்சம் பேர் வரான்? எங்க இருந்து வராங்க? ஸோ அதான் சொல்றாங்க, எம்ஜிஆருக்கே பார்க்காத கூட்டம். ஒரு கூட்டத்தை எப்படி ஓட்டா மாத்தணும், ஒரு கூட்டத்தை, அதுவும் ஒரு ஃபயர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி தன்மையப்படுத்தணும், இந்த ஒரு ஃபயர் இருக்க கூட்டத்தை இன்னும் 100 வருஷத்துக்கு எப்படி அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கணும், அந்த இளைஞனுடைய சக்தியை இந்த ஃபயர் அப்படியே எப்படி அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல சார். இன்னமும் கத்துக்கல. இப்படி இவங்க கத்துக்காமல் எப்பவுமேங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஜாக்கி. நீங்க ஹார்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து வின் பண்ண முடியாது. படை தலைவன் என்ன சொல்றானோ அதான் நடக்கும். படை வீரனை ஓடுறானா ஓடுவான், ஒடியாரானா ஒடியாருவான், நின்றான் லீவ் எடுத்துக்கிறான் லீவ் எடுத்துருவான், வீட்டுக்கு போடானா போயிடுவான். படை தலைவன் தான் ஒரு வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறான். அப்போ இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கல. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் ஒழுங்கா போய் அண்ணாமலை எங்க ட்ரைனிங் எடுத்தாரோ அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். நிச்சயமா குறைஞ்சது 6 மாசமாவது ட்ரெயின் அப் ஆகணும். ஏன்னா ஒண்ணு இப்ப நம்மள மாதிரி ரொம்ப காலமா ஒரு 30-35 வருஷமா இதே பொழப்பு. இப்ப எனக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு மேல செக்ரட்டரியேட்டு, கோர்ட்டு, டிஎம்எஸ் ஆபீஸ், டிஎம்இ ஆபீஸ், டிபிஹெச் ஆபீஸ், மினிஸ்டர் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ், இங்கே தான் பொழப்பே. திரும்ப திரும்ப இதே தான் பொழப்பு. இதை தாண்டி எதுவும் சிந்திக்க முடியாது, சிந்திக்க தெரியாது. அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அடுத்து நாளைக்கு என்ன வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நாளைக்கு என்ன முடிவு பண்ண போறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். விஜய வந்து இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாருன்னா காரணம் இவர்கிட்ட உண்மை இருக்குது, ஆனால் இவருக்கு அரசியல் தெரியல. அதனால என்ன பண்றாருன்னா பயப்படுறாருன்னா இவர் பயப்படுற மாதிரியான நியூஸ் எங்கெங்கெல்லாம் வருமோ, இவர் காதுக்கு யாரெல்லாம் பயப்படுற நியூஸ் எடுத்து போய் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு இவங்க நரேட்டிவ் செட் பண்ணி, ஆட்களை செட் பண்ணி அவங்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க இங்க போனீங்கன்னா, கடலூருக்கு போனீங்கன்னா அங்க பெரிய கலவரம் ஆயிடும், அங்க ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்கன்னா, நீங்க ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா இப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போயிடும். அப்படிதான் எனக்கு தவறான தகவல். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கிளம்பும் போதெல்லாம் ஏங்க அங்க பிரச்சனையாமாங்க இப்படியா சொல்லி அந்த வெறுப்போட உச்சத்துக்கு கொண்டாண்டாங்க. அவரால் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. யார் உங்களுக்கு சொன்னாங்க கலவரம்னா? இவர் தான் சொன்னாருன்னு ஆளையும் சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்பை வச்சிருக்காங்க. யார் இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க அங்கங்க அவங்க வந்து ஒரு ஆட்களை வச்சிருக்காங்க. அவங்க வந்து அங்கிருந்து சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து இவர் வந்து வந்தவர் வந்து நிறைய பேர் அவர் கூட இருந்து தவறான தகவல்களை நம்பி ஒரு தவறா வழிகாட்டுறாங்களோன்னு தோணுது சார். தவறா வழிகாட்டல, ஆதவ் வந்து ஏற்கனவே 2 இடத்துல இருந்தவர். திமுக இருந்தாரு, இதுல இருந்தாரு. அப்ப அவருக்கு அங்கங்க ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கு. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்த ஊருக்கு போனா. ஆனா அவர்களுக்கு வந்த தகவல் உண்மையா இல்ல இவங்களுக்கு? உண்மைதான், அதுல பொய் கிடையாது, அது உண்மைதான், அதுல பொய் கிடையாது. அதை நிர்வகிக்க தெரியல. இன்னைக்கு 30 நிர்வகிக்க தெரியலன்னா நீங்க அதுக்கு வந்து இங்க பாருங்க, எதிராளி என்ன ஆயுதத்தை எடுத்துட்டு வரானோ அதே ஆயுதத்தை நீங்க எடுக்கணும். கூட்டத்துல அவன் கலவரம் பண்றானா, அவன் கூட்டத்துல நீ கலவரம் பண்ணியா? எடுக்கல, பயந்தானே ஓடுறாங்க. நீ பண்ணு, நீ எதிர்த்து அடிக்கணும். உன் கூட உன் ஆளுங்க இருக்கிறான்ல, உன் ஆளுங்க 2000 பேரை அனுப்பு. அவன் திமுக கூட்டத்துல அவன் நீ இறங்கி அவனை அடிக்க சொல்லு, கலவரம் பண்ணு. நிப்பாட்டுவான்ல, நிப்பாட்டுவான். உங்ககிட்ட ஆளா இல்ல, நீ இப்படி சொன்னா போறோம். 5000 பேர் உள்ள போய் இறங்கி அடிப்பான். பயப்படுறாரோ அவரு? அதாவது அவர் பயப்படல, இன்னமும் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம், அது இது கக்கற்காம சார். நீங்க போர் வந்திருக்க கூடாதுல்ல. சண்டைக்கு வந்தா சண்டை செய்யும். சண்டைக்கு வந்துட்டு நான் நீதிமான நேர்மையான சண்டைக்கு வந்தா சண்டை செய்யணும். நீ என்னைக்கு
செந்தில் பாலாஜி வந்து உன் கூட்டத்துல இறங்கி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்ன உடனே ஆட்களை இறக்கி விட்டு கொண்டானோ, மறுநாளே நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஏன் ஆளுங்களை இறக்கி விட்டுருப்பேன், நிச்சயமா போயிருந்திருப்பேன். ஏன் ஆளுங்களை இறக்கி விட்டுருப்பேன். அவன் எங்கெல்லாம் கூட்டம் போடுறானோ இறங்குடா, 5000 பேர் இறங்குடா, அட்ரா, அடிக்கு அடி, உதைக்கு உத. இதுதான் அரசியல். சீமான் செய்யலையா? ஆமா, எத்தனை தடவை வைக்கு உத வாங்கி இருக்கிறாரு சீமான் கிட்ட. வைக்க ஆளுங்க எத்தனை தடவை உத வாங்கி இருக்கிறாங்க சீமான் கிட்ட. அதுக்கப்புறம் தான் வைக்க பார்த்தாரு, ஏப்பா அவங்க போகாதப்பா, ஒரு வம்புகாரு போல இருக்குப்பான்னு விட்டாரு இல்லையா? அவங்க வீட்டாண்டே போய் இறங்கியிருப்பாங்க. சொல்ல போனா அடுத்த நாள் வந்து சொல்ல போனா இவங்க பயந்து ஓடுறதால தான் சார் இன்னைக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சாரங்கள் கூட செய்ய முடியாம அடிக்கிறாங்க சார். உண்மையிலே வெளியில சொல்லாட்ட கூட அதான் சார் உண்மை. அதனால தான் அவர் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. 37 இடங்களை அனுமதி பெற்று பிரச்சாரமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா இவங்க திரும்ப 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 அடிக்கிறாங்க. ஒரு தடவை அவன் அடிக்கும் போதே நீ என்ன பண்ணிருக்கணும்? எதிர்த்தடிச்சிருக்கணும், எதிர்த்தடிச்சிருக்கணும். அவன் டிஃபென்ஸ்ல இருக்கணும். ஐயோ அடிக்க போறாங்கப்பா, பாத்துப்பா, ஏப்பா அவங்க ஆளுங்க 5000 பேர் வராங்களாப்பா, அங்க கூட்டம் போடாதுப்பா, இவங்க ஏப்பா அது பிரச்சனையான கூட்டம்ப்பா, அதுகிட்ட வச்சுக்காதுப்பா அப்படின்னு அவன் பயந்து இருக்கணும். ஆமா, இவங்க அதனாலதான் பிரச்சாரம் எல்லா இடத்துக்குமே வர ஓய்வு போயிட்டு இருக்கு. இவர் ஏன் இன்னும் நெருப்புல நடந்துட்டு இருக்காருன்னா காரணம் இதனாலதான். எதிர்த்து அடிக்கல. எதிர்த்து அடிச்சிருந்தால் இவர் கூலா இருந்திருப்பார். இதுதான் அரசியல். எதிராளி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ யோசிக்காமல் அந்த ஆயுதத்தை நீ எடுக்கணும். எதிராளி எடுக்கக்கூடிய ஆயுதம் அவந்து கிடையாது, அது உன்னோடது. இது தெரியாமல் அரசியலுக்குள்ள போனால் அரசியல்ல ஃபெயிலியர் தான் ஆகும். இதுதான் அரசியலோட முதல் பாடம். இதுதான். சரிங்க, தகவலுக்கு நன்றி. ஸோ இனி வரும் காலம் விஜயும் அதாவது என்னென்னா டிஃபென்ஸ் மட்டுமே டிவிகே விஜய் எடுப்பாரா, இல்லை உண்மையான போர்க்களத்தில் வந்துட்டா போர் செய்து தான் ஆகும், அரசியல் களத்தில் வந்துட்டா அரசியல் செய்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை அவருடன் இருப்பவர்கள் அவர்களுக்கு சொல்ல கற்றுக் கொடுக்க மறந்து விட்டார்களாக மறந்து இருந்தாலும் விஜய் எதிர்வரும் காலங்களில் அரசியலை பயின்றால் மட்டுமே இந்த அரசியல் விளையாட்டில் அவர் நிலைத்திருக்க முடியும் என்பதனை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.